பெஸ்ட் ஆக்டர். அதாவது ஒரு நடிகருக்கு நடிக்க தெரியும், அழகா பெர்ஃபார்ம் பண்ண தெரியும், அழகா டான்ஸ் பண்ண தெரியும், குட்டி குட்டி நுவான்சஸையும் அவ்வளவு அழகா பிரமாதமா ஸ்கிரீன்ல டெலிவர் பண்ண தெரியும் அப்படின்னா தட் இஸ் தான் அதுதான் அவர் அருண் விஜய் அவர்கள். அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஸ் ஒன் phenomenal performer. அத்தனை பேருமே மென்ஷன் பண்ணவங்க எல்லாருமே told you about your hard work, your dedication. கண்டிப்பா நாங்களும் அதெல்லாம் பார்த்திருக்கோம். படத்துடைய பூஜை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் அந்த ஒர்க் முடியற வரைக்கும், அதுக்கப்புறமா அதோட ப்ரொமோஷன்ஸ்னு ஃபுல் ரவுண்டா யூல் பி ஒர்க்கிங் தான். உங்களுடைய சக்சஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு சார். திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் இன் ஃபேக்ட். ஸோ இட் மஸ்ட் ஃபீல் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ இல்லையா? Yeah. So before you speak, Bobby sir and Manoj sir, please come out of the stage to felicitate him. Thank you so much sir. So sir பேசினதுக்கு அப்புறமா there is a question and answer session. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாபி சாரை பத்தி பேசினாங்க, மனோஜ் சாரை பத்தி பேசினாங்க. ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா மனோஜ் நான் வந்து ஃபர்ஸ்ட் அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 முன்னாடி அனுப்புனாரு. அதை நான் வந்து அண்ணன் கேட்குறேன்னு இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹி நோஸ் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோட பயணத்துல நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸா உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஒர்க் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதுல என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், படத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்றேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜன் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தலை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆயிருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலா எனக்கு தோணுச்சு. அண்ட் அவரு நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு. பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டைரக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போறோம். அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சார், அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ சார் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுக்கணும்ன்றத என்னோட ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் BTG Universal. அண்ட் மனோஜ் அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அண்ட் இந்த டீம் ஒர்க் பண்ற எல்லாருக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஒர்க் பண்ற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தானியா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ். ஆண்டனி சார் ஆல்வேஸ் இந்தியம். ஏன்னா இன்னைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்னைக்கும் அது எல்லாருமே சார் அது வேற லெவல்ல பண்ணுவீங்க சார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிள்ல ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான். என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்க பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் சாம் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட அந்த ஃபினாமினல் டேலண்ட். நிச்சயமா இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனி இருக்கிற ஒரு படமா இருக்கும். எனக்கு கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் விஷ் எல்லாரும் டீமோட நான் சீக்கிரமே
ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் இட் அண்ட் ஐ எம் ஷோர் ரெட்டத்தால பிடிஜி யூனிவர்சிட்டியில ஒரு முக்கியமான ஒரு படமா உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட நீங்க எல்லாரும் நீங்க வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ டு आवर டீம் இன் ஆல் தி அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ சார். சரி வாங்க. ரெட்டத்திலே இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபு பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்திக் கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பது நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாபு பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா, எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவரு. இப்போ பாபு பாலச்சந்திரனும் எங்க குடும்பத்தில் ஒருத்தராக இணைஞ்சிருக்காரு. இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில். அதாவது 2 அப்படின்னால வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராக இருக்காரு, ஸ்டூடெண்டா இருக்காரு, ஹெட் மாஸ்டராக இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க. என்னையே அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இன்று தோன்றுகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க, அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலிருந்து கலைஞருக்கு எனக்கு தெரியும், கிட்ட பேசுவாரு செய்வாரு சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் இலக்கிய ஆண்டனிக்கும் மற்றும் ஆல்ரைட்டர் ஃபைட்டர்ஸ் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து நம்முடைய ஹீரோ 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் கூலிகள். அதாவது 2 ராணிகள் இரட்டை கலை வீரன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும், நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும், வர வேண்டும். இங்கே சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடலாளியை சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அத்தனை பேரும் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண் விதியை பற்றி சொல்லணும் சொன்னா, அதாவது எல்லாருமே சொன்னாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து பிசிக்கல் ரொம்ப கரெக்டா வச்சிருக்காருங்க. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அதை அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி
இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.